நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. இவனும் இவன் பொண்டாட்டியும் பிரிஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே நாளா கையில கூட்டிட்டு ஊரை விட்டு போயிருந்திருக்கணும். பாதி ராத்திரியில என்னமோ தளபதி 16 எனக்கு பாட்டு எழுதுற அனிருத் மாதிரி உட்காந்து யோசித்துக்கிட்டு இருக்கான். டேய் சொல்ற சக்தி. சொல்லவா? என்னத்த சொல்ல? மணி 12ஆவது. ஒண்ணு நீ வீட்டுக்கு போ, இல்ல என்னையாவது வீட்டுக்கு போ விடு. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு. அப்ப நீ? நான் எந்த வீட்டுக்குடா கிளம்புறது? டேய் உனக்கு என்ன வீடா இல்ல? சரி, அங்க போய் தனியா இருக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என் கூட என் வீட்டுக்கு வாடா. இல்ல வேணாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். டேய் உன்ன தனியா விட்டு நான் எப்படி போறது? சரி, ஐஷோ தானே பாக்கணும். வா, உன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என் வீட்டுக்கு போய்க்கலாம். ஐஷு தாண்டா பார்க்க போனோம். இப்பதான் எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. இப்போ போனாதான் கரெக்டா இருக்கும். ஆனா நீ வர வேண்டாம். நீ வந்தா ரொம்ப லேட் ஆயிடும். அப்புறம் கையில ஏதாவது சொல்ல போறா. டேய் அவன் என்னடா சொல்லுவா? அவளுக்கு எல்லாம் தெரியும். சாதாரணமா வீட்டுக்கு போறதா இருந்தா கூட பரவாயில்ல, திருட்டுத்தனமா போற, தனியா போய் மாட்டிக்கிட்டேன்னா அதனால நானும் கூட வரேன்டா. நீ சேஃபா ஐஷு கிட்ட போயிட்டேன்னா அதுக்கப்புறமேனா நான் கிளம்பிக்கிறேன். அப்புறம் நீ பார்த்துட்டு பொறுமையா எப்ப வேணாலும் வந்து சேரு. சரி வா போலாம். டேய் என்ன இவ்வளவு நேரம் என்னமோ பீஸ் போன பல்பு மாதிரி மூஞ்சி தொங்க போட்டு உட்கார்ந்து இருந்த, இப்ப என்ன 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி மூஞ்சி அப்படியே பிரகாசமா எரியுது. இருக்காதா பின்ன, ஐஷோவை பார்க்க போறேன்ல. சரி சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னது இருக்கவா? டேய் வரும்போதே சொல்லி தானே கூட்டு வந்தேன். நான் உன்னை விட்டுட்டு கிளம்புறேன், நீ பொறுமையா பார்த்துட்டு எப்பவோ வந்து சேரு. டேய் எங்க கிளம்புற? என்ன போகும்போது ஏனிய பிடிச்சா மட்டும் போதுமா? இறங்கும்போது ஏனிய பிடிக்க வேண்டாம். இரு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் என்ன என்னமோ வரவே வேண்டாம் நானே போய் பாத்துக்கிறேன்னா, நீ தனியா வந்திருந்தா ஏன் யாரு உங்க அப்பாவை வந்து பிடிச்சிருப்பாரு? டேய் பின்னடா அங்க இருக்கும்போது நீ எல்லாம் வர வேண்டாம், நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன்னா அப்புறம் இப்ப மட்டும் இருக்கிற நிக்க சொல்ற? மணி இப்பவே 12ஆவது. இனி நீ ஐஷோ பார்த்துட்டு எந்த காலத்துல வந்து சேருவேன்னு நான் நிக்கிறது? என்னாலாம் நிக்க முடியாது. நான் வீட்டுக்கு போறேன், நீ பாத்துட்டு பொறுமையா வா. டே சக்தி, போறேங்கிறியே, எப்படி போவ? எப்படி வந்தனோ அப்படித்தான் போவேன். சரி எப்படி வந்த? எப்படி வந்தேன்னா என்ன ஏரோப்ளைன்லயா வந்தேன்? பைக்ல தான் வந்தேன். பைக்ல தான் வந்த? யார் பைக்ல வந்த? உனக்கு இது தேவைதான்டா. அவனே ஒழுங்கா நான் பாத்துக்கிறேன் வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னான். அப்பவே மூடிட்டு வீட்டுக்கு போயிருந்திருக்கலாமா? போயிருந்திருக்கலாம்ல. சரி விடு, வந்தது வந்துட்ட. நான் போய் சீக்கிரமா ஐஷோ பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம சேர்ந்தே போலாம். சேர்ந்து எங்க சுடுகாட்டுக்கா போறது? டேய் நீ ஐஷோவை பார்த்துட்டு எந்த காலத்துலடா வருவ? டி வந்துருவண்டா சக்தி. ஐஷோ மட்டுமா இருந்தா கூட லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ரியாவும் இன்னும் தூங்கலையாம். அதனால ரியா இருக்கிறதுனால சீக்கிரமா வந்துருவேண்டா. டேய் என்னடா மாத்தி சொல்ற? ஐஷோ மட்டுமா இருந்தா சீக்கிரமா வந்திருப்ப, ரியாவும் இருக்கிறதுனால அவ கூட பேசினா இன்னும் லேட்டு தானடா ஆகும். ஐயோ டே சக்தி, இப்பதான் புரியுது கயல் ஏன் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கான்னு. இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கியேடா சக்தி. சரி சரி, அதெல்லாம் உனக்கு நான் பொறுமையா சொல்றேன். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் போய் ஐஷுவி ரியாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன். டே சீக்கிரமா வந்துருவல்ல? டே அதான் சொன்னனே, ரியா இன்னும் தூங்காம இருக்காடா. அவ தூங்கணும்ல. நான் ரொம்ப நேரம் உட்காந்து பேச மாட்டேன். போய் சீக்கிரமா பேசிட்டு வந்துருவேன். என்னமோ சொல்ற. சரி போயிட்டு சீக்கிரமா வா. ஓகேடா சக்தி, சீக்கிரமா வந்துடுறேன். ஒருவேளை உனக்கு தனியா நீங்க போர் அடிச்சுச்சுன்னா நீ தான் சூப்பரா காமெடி பண்ணுவியே, நீயே காமெடி பண்ணி நீயே சிரிச்சிட்டு நான் வந்துடுறேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உசுரே நீதானே நீதானே, நிழலாவும் கூடதானே. அப்பா எங்க போனீங்க? இவ்ளோ நேரம் பாப்பா உங்களை தேடிட்டே இருந்தேன் தெரியுமா? அப்பா எங்கடா போவேன்? அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு தானே போவேன். ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். ஹாஸ்பிட்டலுக்கா? ஹாஸ்பிட்டலுக்குன்னா அப்பா சீக்கிரமா வந்துடுவீங்கல்ல? ஏன் இன்னைக்கு சீக்கிரமா வரவே இல்ல? அது அப்பாவுக்கு நிறைய வேலை இருந்துச்சா, அதான் அப்பா வர லேட் ஆயிடுச்சு. அப்பனா காலையில தூங்கி எந்திக்கும் போது அப்பா என் கூட தானே இருப்பீங்க. அப்ப இன்னைக்கு காலையில தூங்கி எந்திக்கும் போது அப்பா இல்லவே இல்ல. அது காலையில பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளேயே அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன்டா. எவ்வளவு நாளைக்கு இங்க இப்படி சொல்லி சமாளிக்க போறீங்க? என்ன பண்றது? இப்ப அவகிட்ட உன் தாத்தா என் மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாருன்னு சொன்னா அவளுக்கு என்ன புரியவா போகுது? அப்பா பாத்தா தாத்தா என்ன சொன்னாங்க தெரியுமா? பல்லு சோக்கி எல்லாமே வாங்கிட்டடா. அப்பா அப்பா கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்பா
அது அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குல்லடா, அதான் அப்பா வேலைக்கு போயிட்டா பாப்பா அப்பா அப்பான்னு கேட்டு அழக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்லியிருப்பாரு. தாத்தா சொல்ற மாதிரி அப்பா அப்பான்னு கேட்டு அழக்கூடாது. அம்மா கூட, தாத்தா கூட, பாட்டி கூட, சாராத்த கூட எல்லாம் சமத்தா இருக்கணும். அப்பா இந்த மாதிரி எப்ப பார்க்க வரணும், அப்பா அப்பா கூட இருக்கலாம். சரியா? இல்ல, அப்பா கூட தான் இருப்பேன். அப்பா தான் மம்மி தரணும். அப்பா தானே கதை சொல்லி சாச்சி தூங்க வச்சணும். அப்பனா அழுவேன். ரியா, அப்படி சொல்லக்கூடாது, அழெல்லாம் கூடாது. தாத்தா சொல்ற மாதிரி அம்மா சொல்ற மாதிரி கேட்டு சமத்தா இருக்கணும். அப்பா எப்பவாவது தான் பார்க்க வருவேன். ஏன் எப்பனாலும் பார்க்க விட்டீங்க? அப்ப பாப்பா கூடயே இருக்க மாட்டீங்களா? அதான் சொன்னேனே ரியா, அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பா வரும்போது அப்பா அப்பா கூட இருக்கலாம். ஆனா அப்பா உங்களை பார்க்க வரணும்னா இப்படி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இவ்வளோ நேரம் ஆயிடும். இவ்வளோ நேரம் நீ எல்லா நாளும் முடிச்சிருப்பியான்னு தான் தெரியல. ஏங்க, அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாளையில இருந்து நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவனே. அப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அங்க வச்சு பார்க்கலாமே. என்னது, ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமாங்க, இதுக்கப்புறம் நீ தான் தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல இன்சார்ஜ் எடுத்து பார்த்துக்கணும்னு மாமா சொன்னாருங்க. உன்னை பார்த்துக்க சொன்னாரா? ஆமாங்க, நீங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதே இல்லைல்ல. அவன் தான் ஹாஸ்பிட்டல வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா இதுக்கப்புறம் எனக்காக நீ தான் இந்த ஹாஸ்பிட்டலை பொறுப்பெடுத்து பார்த்துக்கணும், எனக்காக இதை பண்ணுவியான்னு கேட்டாரு. நான் எப்படிங்க முடியாதுன்னு சொல்றது? அதனால நானும் இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேங்க. யாரை கேட்ட ஐஷு அப்படி சொன்ன? ஏங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் தானே, அதை எப்படி இருந்தாலும் நம்ம தானங்க பார்த்துக்கணும். நம்ம தான் பார்த்துக்கணும். ஆனா நான் இப்ப இல்லாத நேரத்துல உன்னை யாரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாத்துக்கிறனால சொல்ல சொன்னது? இப்ப வாப்பா என் மேல இருக்கிற கோவத்துல வீட்டுக்கும் வரக்கூடாது, ஹாஸ்பிட்டல் பக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. முன்னாடி மாதிரி என்னால இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்க முடியாது ஐஷு. ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியலனாலும் இப்ப வீட்லயே இருந்தா மட்டும் உங்களால எங்களை பார்க்க முடியுமா? ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு நான் வெளியே வந்தா எப்படியாவது பார்க்கலாம்ல. ஐஷு, உன்னை பார்த்துட்டு போறதுக்காக நான் சொல்லல. நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொன்ன? நீ வீட்டுல இருக்கிறது தான் சேஃப். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஒன்னும் போக வேண்டாம். சேஃபா? இங்க நம்ம ஹாஸ்பிட்டல் எனக்கு சேஃப்டி இல்லாம என்னங்க ஆக போகுது? அது இல்ல, நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறேன், அங்க என்னங்க பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை ஐஷு. நான் இல்லாம தனியா உன்னால அங்க போய் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா? அதுக்காக தான் சொன்னேன். இவ்வளவுதானா? இதுல என்னங்க இருக்கு? இப்ப யாருமே இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல அங்க இருக்கவங்க தானே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் போய் அதெல்லாம் என்ன எதுன்னு பார்க்க போறேன். அப்புறம் செல்வி அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்க போறேன். அவ்வளவுதானே. அப்புறம் நீங்க தானே சொல்லுவீங்க, பொண்ணுங்கன்னா படிப்பு இருக்கணும், தனியாவே எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு தைரியமும் திறமையும் இருக்கணும்னு. இப்போ அங்க போனா தானங்க அந்த தைரியம் எனக்கு வரும். அதெல்லாம் சரிதான் ஐஷு. ஆனா என்னங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நான் போறதுக்கு நீங்க எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? பயம் இல்ல ஐஷு. சரி, நாளைக்கு எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன்னு சொல்லு, நானே உன்னை கூட்டு போறேன். திரும்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கும் நானே உன்னை கூட்டு வந்து விடுறேன். நீ தனியெல்லாம் போயிட்டு வர வேண்டாம். ஐயோ, நீங்க என்ன கூட்டிட்டு போறது கூட்டிட்டு வரதெல்லாம் எனக்கும் சந்தோஷம் தான். அதுக்காக தான் நான் வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னே முடிவு பண்ணேன். ஆனா தனியெல்லாம் போக வேண்டாம்னு நீங்க இவ்வளவு பதட்டமா சொல்றத பார்த்தா நான் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்காங்க? வேற பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை ஐஷு. அப்புறம் என்னங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சம்மதிச்சதே அங்க ஹாஸ்பிட்டல போய் பார்த்துக்கணுன்றதுக்காக இல்ல, அப்படியாவது வீட்டை விட்டு வெளியே வந்தா உங்களை பார்க்கலாமேன்றதுக்காக தான். எங்களால உங்களை விட்டு இருக்க முடியலங்க. ரியாவும் அப்பா அப்பான்னு அழுதுட்டே தான் இருக்கா. என்னாலயும் உங்களை பார்க்காம இருக்க முடியல. எனக்கு புரியுதுடி, என்னால மட்டும் உங்களை பார்க்காம இருக்க முடியுமா? காலையில இருந்து எப்ப நைட் ஆகும் எல்லாரும் தூங்குவாங்க, உங்களை பார்க்க வரலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப கூட உன்னையும் ரியாவையும் இப்படியே என் கூட கூட்டிட்டு போயிடணும்னு தான் தோணுது. ஆனா அப்படி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம ஆயிடும் ஐஷு. கொஞ்சம் பொறுமையா இரு ஐஷு. எப்படி இருந்தாலும் நீயும் ரியாவும் நான் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு வாப்பாக்கு புரியாமலாம் இருக்காது. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நிச்சயமா திரும்பவும் என்ன இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாரு. அவர் அதை எப்பங்க புரிஞ்சுக்குவாரு? ஐஷுமா, உனக்கும் எனக்கும் வேணும்னா நமக்கு வேற யாருமே வேண்டாம், நீ நான் ரியா 3 பேர் மட்டும் போதும்னு தோணலாம். ஆனா ரியாவுக்கு அப்படி இல்லைல்ல. அவளுக்கு அம்மா அப்பாவோட பாசம் மட்டும் இல்ல, தாத்தா பாட்டி அத்தைன்னு எல்லாரோட பாசமும் கிடைக்கணும்ல. யாருமே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போறது ரொம்ப ஈஸி ஐஷு. ஆனா லைஃப்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாராவது நம்ம கூட இருந்திருக்கலாமே நமக்கு தோணும். அப்படி தோன்ற நேரத்துல நம்ம கூட யாருமே இல்லாம போயிட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இப்ப நம்ம கூட எல்லாருமே இருக்கணுங்கிறதுக்காக இந்த கஷ்டத்தையெல்லாம் தாங்கி கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஐஷு. அப்புறம் உங்களை விட்டு நான் எங்கடி போறேன்?
உங்க கூடயே தான் இருப்பேன். இந்த வீட்டுக்குள்ளதான் என்னால வர முடியலையே தவிர என் கண்ணும் மனசும் எப்பவுமே உங்களை சுத்தியே தான் இருக்கும். காட்டிலே காயும் நிலவு கண்டுகொள்ள யாரும் இல்லை. கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை. தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தமில்லை. மின்னலின் ஒளியை பிடிக்க விண்மினி பூச்சிக்கு தெரியவில்லை. விழி உனக்கு சொந்தமடி, வேதனைகள் எனக்கு சொந்தமடி. அலைக்கடலை கடந்த பின்னே நுரைகள் மட்டும் கரைக்கே சொந்தமடி. ஷைலு, சாரி ஷைலு. ரேஷு வா புகா. ஷைலு நில்லு, நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு தான் சாரி சொல்லிட்டேன்ல. ரேஷு கிளாஸ்லிக்கு சமயவாய் வா புகா. ஏ நில்லு, பேசிட்டு இருக்கேன்ல. எந்தடா நீ பேசினா நான் நின்று கேட்கணும்னு ஏதாவது இருக்கா? நீ யாருடா எனக்கு? வழிவிடு, எனக்கு கிளாஸ்லிக்கு போகணும். ஷைலு நீ கோவப்பட்டுக்கோ, நான் வேண்டான்னு சொல்லல. நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு தான் உன்கிட்ட மன்னிப்பும் கேட்குறேன். என்னை மன்னிச்சிரு, தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு சின்ன விஷயமா நீ பண்ண? இவட நோக்கு, உன்னை யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க முகம் கூட நான் பார்த்துட்டில்ல. அப்படி இருந்தும் கூட உன் கூட நான் தியேட்டருக்கு தனியா வந்தேன்னா அது நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை. പക്ഷെ எப்ப ஒன்ன நம்பி உன் கூட தனியா வந்த பொண்ணுகிட்ட நீ அப்படி நடந்துக்கிட்டியோ அப்பவே உன் மேல இருந்த நம்பிக்கையும் உன் காதல் மேல இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. இவ்வளவு நாள் நீ எனக்காக என்னெல்லாமோ பண்ற, ஆனா ஏன் உன் முகத்தை மாத்திரம் காமிக்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அப்ப கூட சரி ஏதோ நான் உன்கிட்ட ஓகே சொல்லணுங்கிறதுக்காக தான் உன் முகத்தை காமிக்காம இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, இப்படி முகத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசி பழகி அவகிட்ட என்ன வேணாலும் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவளால உன்னை கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஏ என்ன பேசுற ஷைலு? நான் அப்படிப்பட்ட எண்ணத்தோட தான் உன்கிட்ட பழகுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நேத்து வரைக்கும் நான் அப்படி நினைக்கல. പക്ഷെ நேத்து நீ என்கிட்ட நடந்துக்கிட்டத வச்சு எனக்கு அப்படிதான் தோணுது. நீ நானே எத்தனையோ வருஷம் தனியா பாத்துறோம். எதுக்கு உன்னோட நான் தனியா பைக்ல எல்லாம் கூட வந்திருக்கு. அப்ப கூட நீ என்கிட்ட ரொம்ப டீசென்ட்டா தான் நடந்துக்கிட்ட. அப்ப எனக்கு உன் மேலயும் உன் காதல் மேலயும் ஒரு பெரிய மரியாதையா இருந்தது. ஒரு பொண்ணுக்காக அவளோட ஆசைக்காக ஒருத்தன் இത്രயெல்லாம் ரிஸ்க் எடுப்பானான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. പക്ഷെ இப்பதான் புரியுது நீ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து எனக்கு வேண்டிய எல்லாம் செஞ்சது எதுக்காகன்னு. ஷைலு ப்ளீஸ், நீங்க இன்னைக்கு என்ன வேணாலும் சொல்லு. எதுக்கு? நான் உன்னை கிஸ் பண்ணதுக்கு நீ என்ன அடிச்சது கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா நான் உனக்காக உன் காதலுக்காக பண்ண எல்லாத்தையுமே ஆஃப்டர் ஆல் இப்படி ஒரு கேவலமான விஷயத்துக்காகன்னு மட்டும் சொல்லாத. ஏன் எனக்கு இதான் முக்கியம்னா உனக்காக இவ்வளவுதான் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லடி. என் முகத்தை காமிச்சு உன்னை லவ் பண்றேன்னு உன் பின்னாடி சுத்தி உன்னை விழ வைக்க தெரியாமல்ல. ஆனா நீ என் முகத்தை பார்த்து என்ன லவ் பண்ணக்கூடாது, என் மனசை பார்த்து என்னோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு என்ன லவ் பண்ணுங்கிறதுக்காக தான் என் முகத்தை கூட காமிக்காம உனக்காக எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா கடைசியில உன் காதலுக்காக நான் பண்ண எல்லாத்தையுமே ஒரு சீப்பான விஷயத்தோட கம்பேர் பண்ணிட்டல. இதுக்கப்புறம் உன்கிட்ட என் முகத்தை காமிக்காம மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இல்ல ரேஷு, நான் இந்த மாஸ்கை கழட்டிடுறேன். இதுக்கு மேல வேணா தப்பா நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. என்னமோ நான் இவளை லவ் பண்ணி ஏமாத்திட்டு போறதுக்காக தான் முகத்தை மறைச்சிட்டு வரேன்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால நான் யாருன்னு இவளுக்கு தெரியட்டும். ஒரு மினிட் நிக்கு. இப்ப நீ இந்த மாஸ்க் கழட்டிட்டா மாத்திரம் நீ நல்லவன் நான் நினைப்பேன்னு நினைக்கிறியா? ஏ வேற நான் என்ன தாண்டி பண்ணணும்? நீ ஒன்றும் செய்யண்டா. இந்த மாஸ்க் நீ கழட்டண்டா உன் முகத்தை நான் பார்க்கவும் வேண்டாம். பின்ன டைரிக்கு வேண்டியதானே இவ்வளவு நாளும் நீ கொடுத்த கிஃப்ட்டை நான் வாங்கிக்கணும், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப சொல்ற கேட்டுக்கோ, அந்த டைரியும் எனக்கு வேண்டாம். இதுவரை என் லைஃப்ல நான் பாசம் வச்சவங்க ஆசைப்பட்டதுன்னு எல்லாமே என்னை விட்டு போயாச்சு. அதுல அந்த டைரியும் ஒண்ணு நான் நினைச்சுக்கிறேன். இனி அந்த டைரி எனக்கு வேண்டாம். இத்தனை ദിവസം அந்த டைரிக்கு வேண்டிதான் நீ சொல்றத எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ கொடுக்குற கிஃப்ட் நான் வாங்கிச்சது. இனி இப்ப அந்த டைரி எனக்கு வேண்டாம்னு ஆனதுக்கு அப்புறம் நீ சொல்றத கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்ல, நீ கொடுக்குற கிஃப்ட்டை வாங்கிக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்ல. ஷைலு கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. அவன் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. ரேஷு அந்த மிண்டாதிருக்கி. இவன் யாரு என்னன்னு உள்ளது நேற்று ஒரே ദിവസத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்கிறதுக்காக அவன் நல்லவன் நம்மளால நம்ப முடியாது. ஏன்னா சான்ஸ் கிடைக்காம இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லவன் தான். சான்ஸ் கிடைச்சும் எவன் ஒருத்தர் நல்லவனா இருக்கானோ அவன் தான் உண்மையான நல்லவன். அப்படி பார்க்கும்போது இவனுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது இவன் என்னெல்லாம் பண்ணுவாங்கிறத நான் நேத்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏ என்னடி பண்ணிட்டேங்கிற? என்னடி பண்ண? கிஸ் பண்ண அவ்வளவுதானே?
ஆமாடி, உன்னை நான் லவ் பண்றேன், கல்யாணம் ஒன்று பண்ணிக்கிட்டா உன்னை தான் பண்ணிக்குவேன், அந்த நம்பிக்கையில நான் உன்னை கிஸ் பண்ணேன். ஆனா அதுக்கு என்னமோ பெருசா நான் உன்னை ஏமாத்திட்டு போயிட்ட மாதிரி இவ்ளோ சீன் விட்டுக்கிட்டு இருக்க. அதாண்டி, ஒருத்தவங்க கிட்ட உண்மையா உங்களுக்காக உயிரை கொடுத்து லவ் பண்ணா உங்களுக்கு அவன் லவ்லாம் புரியவே புரியாது. அவனை எப்பவுமே தப்பாவே தான் பாப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க மேலையெல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராதுடி. அப்ப அவனை நம்பி என்ன வேணாலும் பண்ணுவீங்க. கிட்டா நோக்கி சம்சாரிக்கி. என்னடி, நான் உள்ளதை தானே சொல்றேன். இடி ரேஷு கண்டோ எவ்வளவு சீப்பா பேசுறானே. இவனுக்காக போய் நீ என்கிட்ட பேசுன? ஐயோ ஷைலுமா, டி அன்பு என்னடா? என்ன ரேஷு, நான் சொல்றது உண்மைதானே. நான் இவ்வளவு எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும்ல. ஆனா அவ புரிஞ்சுக்கிறாளான்னு பாத்தியா? இப்ப கூட என்ன எவ்வளவு சீப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. கிட்டா ஒண்ணு நான் எதுக்கு நான் புரிஞ்சுக்கணும்? நான் தான் சொல்றேன்ல எனக்கு இந்த மேல லவ் இல்லன்னு. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப என்ன டார்ச்சர் பண்ற? அந்த டைரி நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இது உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஷைலு. இதுக்கப்புறம் நான் கொடுக்குற எந்த கிஃப்டையும் நீ வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் கடைசியாக அதில் ஒரே ஒரு கிஃப்ட்டை மட்டும் எனக்கு உன்கிட்ட சேர்க்க வேண்டியிருக்கு. அதை மட்டும் நான் உன்கிட்ட சேர்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்புறம் இந்த மாஸ்க்கை நான் போட்டிருக்கிறதுனால தானே என் முகத்தை காமிக்காம நான் உன்னை ஏமாத்துறேன்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்க்கை கட்டி என் முகத்தை காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட சேர்க்க வேண்டிய அந்த பொருளை மட்டும் சேர்த்துட்டு நான் உன்னை விட்டு போயிடுறேன் ஷைலு. வேண்டாம், நீ என்ன கொடுத்தாலும் சரி, அதுவும் எனக்கு வேண்டாம். இருந்தாலும் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் என்னை விட்டு போயிருவேன்னு சொன்னல, அதுக்காக நான் அதை வாங்கிக்கிறேன். அப்புறம் இத்தனை நாள் எனக்காக இதெல்லாம் பண்ற, நீ எப்படி இருப்பேன்னு பார்க்கணும்னு இருந்தது. ஆனா இப்ப சொல்றேன், நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு பார்க்கவே வேண்டாம். கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் தணிவதில்லை. ஒரு முகம் அறைய மறுமுகம் பெரிய, கண்ணாடி இதயமில்லை, கடல் கை மூடி மறைவதில்லை. காட்டி நிலைகள் பறந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை. காயமூறு கண்ட பிறகும் உன்னை உள் மனமறப்பதில்லை. ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற வலி அவள் அறிவதில்லை. கனவினிலும் தினம் நினைவினிலும் கரைகிற மனம் புரிவதில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.